வணக்கங்க. நான் உங்கள் ராஜ்பரத். ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். என்ன அதுன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கீங்களா? எஸ். ஒரு பறவைய பத்தி தான். பசிபிக் ஓஷன்ல வளரக்கூடிய, பசிபிக் ஓஷன்ல வாழக்கூடிய ஒரு கடல் பறவைய பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இது எதுக்குங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க கார் பத்தி தானே பேசணும். அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கிளியரா கேக்குது. புரியுது. எஸ். ஒரு காரோட சம்பந்தப்பட்ட இந்த பேர்ட பத்தி தான் நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். இந்த கடற்பறவை, இதோடைய பேர் வந்து அல்பட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவை உலகத்தையே 46 நாட்களுக்குள்ள இந்த என்டையர் வேர்ல்டே சுத்தி வரக்கூடிய ஒரு பலனுள்ள ஒரு பறவை. என்ன காரணம் அப்படின்னா, அதனுடைய ஏரோடைனமிக் ஷேப்பான விங்ஸ். இந்த ரெக்கைகள் வந்து ஏரோடைனமிக்ல இருக்கிறதுனால காத்தை ஈஸியா கிழிச்சிட்டு போக முடியும். காத்துல ஸ்டாண்ட் பை மோட்ல நிக்க முடியும். அதாவது ரெக்கையை அசைக்காமையே காத்துல ரொம்ப நேரம் நிக்க முடியும். மணிக்கு 127 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அதால டிராவல் பண்ண முடியும். அப்படி ஒரு பறவை. எஸ். காற்றினுடைய திசைக்கு ஏத்த மாதிரி அது பறக்க முயற்சி பண்ணுச்சுன்னா ரெக்கையை அசைக்க வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டாவே அதால பறந்து போக முடியும். எந்த டெஸ்டினேஷன் போகணும் அது முடிவு பண்ணணும் அந்த பக்கமா அதால ஃபுல் வேகத்துல பறந்து போக முடியும். சரிங்க, இதுக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்? எஸ். பொதுவாகவே ஒவ்வொரு காரும் அனிமலை பேஸ் பண்ணி தான் உருவாக்குறாங்க அப்படின்றது ஒரு உண்மை. எஸ். நீங்க நம்பலனாலும் அதாங்க உண்மை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய பாடல்கள்லாம் பாடியிருப்பாங்க. பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் நாம இயற்கையோட சம்பந்தப்பட்டு தான் வளர்ச்சி அடையும். இயற்கையை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னும் வளர்ச்சிகளை அடைஞ்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு அனிமல் பேஸ். பட் நம்ம டாட்டால இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் ஒரு முக்கியமான பறவையினுடைய அடிப்படையில உருவாக்கப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? இந்நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு டைமும் தரேன். என்ன ப்ராடக்டா இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல நீங்க டீடைல்ஸ் சொல்லுங்க. எஸ். நீங்க சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். இட்ஸ் அல்ட்ராஸ். டாடா அல்ட்ராஸ் ப்ராடக்ட் தான் இந்த அல்பட்ராஸ்னுடைய பேஸ்மெண்ட்ல பண்ணிருக்காங்க. அது உலக நாடுகளுடைய பறவையாச்சு சார். இந்தியாவுக்கானது என்ன? எஸ். இந்தியாவுக்கு தேசிய பறவை மயிலையும் இதுக்குள்ள அடக்கி இருக்காங்க. ஸோ இந்த அல்ட்ராஸ்னுடைய டிசைன் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது விண்ட்ஷீல்டுல நம்ம தேசிய பறவையினுடைய சிக்னேச்சரை கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அதுலயும் அந்த ப்ளூ கலர் வண்டிலாம் பாத்தீங்கன்னா மயில ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ப்ராடக்ட். அவ்வளவு நுணுக்கமா அழகா அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. வெறும் ப்ராடக்ட் மட்டுமா அப்படின்னா வெறும் இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ். இந்த இன்ஜின் அந்த அல்பட்ராஸ் மாதிரி தொடர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு இன்ஜின். நல்ல ஒரு பவர், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில அந்த பிரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி ஒரு வண்டி இருந்ததுனாலும் அதுல டீசல் அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது. பட் நம்ம கிட்ட டீசல் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இதே அல்ட்ராஸ் வெஹிக்கிள். மேலும் இந்த ப்ராடக்ட் பத்தி டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்றேன். அது நீங்க இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கான ஒரு டிசிஷன் மேக்கிங்கா கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும் நான் நம்புறேன். ஒன்னு இந்த வண்டியினுடைய பிளாட்ஃபார்ம். ஒன்னு டிசைன். டிசைன் வந்து எப்படி இருக்கு? அல்பட்ராஸ் பீகாக்னுடைய டிசைன்ல இதை பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த ப்ராடக்ட் வந்து பிளாட்ஃபார்ம், அல்ஃபா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில அஜைல், லைட், ஃபிளெக்சிபிள், அட்வான்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரூவனான பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்பல. உங்க எல்லாருக்குமே தெரியும் டாடானா சேஃப்டி, சேஃப்டினா டாடா. ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினதை தாண்டி இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ப்ராடக்ட் கிட்ட இன்னும் டெப்தா பார்ப்போம்.